கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறிது நேரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிறதுக்கு முன்னே இருந்த மகிமையும், அவர் மனிதனாக பிறந்து சிலுவையிலே பாடுபட்ட பின் அவருக்கு கிடைத்த மகிமையும் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே அவர் அனாதியாய் இருந்தவர், அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம். ஆனால் மனுஷனை மீட்டு ரட்சிக்கும்படி அவர் அந்த மகிமையை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தவராய் சாதாரண மனுஷ ரூபத்திலே கன்னிமரியாளிலே உடல் எடுத்து இந்த உலகத்திலே இயேசு என்று அறியப்பட்டு மனுக்குலத்தின் பாவ பரிகாரத்துக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் கனத்தை மகிமையை பெற்றுக்கொண்டார். எல்லா நாவும் மகிமைப்படுத்தும்படிக்கு முதலிலே இருந்த மகிமை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, சேராபியன்கள் சுற்ற நின்று, சேராபியன்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 6 சிறகுகள் உண்டு. 2 நாள் பாதத்தை மூடி, 2 நாள் முகத்தை மூடி, 2 நாள் பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும்போது தேவாலயம் மகிமையால் நிறையப்படுகிறது என்று வாசிக்கிறோம். முதலிலே இயேசு இந்த மகிமைக்குள்ளாக இருந்தார். இவர் அதரிசனமான தேவன், ஒருவரும் காணக்கூடாதவராக இருக்கிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியே அதரிசனமான காணக்கூடாத தேவன், அவர் வெளிச்சமாக இருந்தார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பார்க்கும்போது, ஒரு மனிதனும் சேரக்கூடாத ஒளியாக இருந்தார். அப்படியே அவர் முதலிலே இருந்த மகிமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிமையை மோசே ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்படி கேட்டார். அப்போது கர்த்தர் சொன்னார், என்னுடைய மகிமையை ஒருவன் பார்த்து உயிர் வாழ முடியாது. ஆனாலும் நீ ஆசைப்பட்டதுனால இதோ கண்மனையிலே ஒரு பிளர்ப்பு இருக்கிறது, அதிலே போய் ஒதுங்கிக்கொள். நான் என்னுடைய கரத்தை உன்மீது மறைத்து நான் உன்னை கடந்து போவேன். உன்னை கடந்து போன பின் கரத்தை எடுப்பேன். நீ என்னுடைய பிற்பகுதியை பார்ப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். அவ்வளவுக்கு மகிமை பொருந்தின தேவன் மனுஷனை ரட்சிக்கத்தான் மனுஷ ரூபத்திலே பூமியில் வந்தார். இந்த மகிமை திரும்பவும் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அந்த மகிமையை பார்க்கும்போது தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த அந்த மகிமை எல்லா நாவும் அறிக்கை பண்ணத்தக்கதாக கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்தும்படியான மகிமையை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, பெருவெள்ளத்து இரைச்சலை போல் அவருடைய சத்தம் காணப்படுகிறது. அப்படியே அந்த சத்தத்தின் மத்தியிலே அங்கே ஆலயம் மகிமையால் நிறையப்படுகிறது. இதை கண்ட மாத்திரத்திலே எசேக்கியேல் செத்தவனை போல கீழே விழுகிறார். குமாரனாகிய இயேசுக்கு முதல்ல இருந்த மகிமை அவ்வளவுக்கு மேலாக இருந்தது. 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும்
இந்த மகிமையை தரிசனத்திலே எசேக்கியேல் பார்க்கிறார். அவர் செத்தவனை போல விழுகிறார். அவ்வளவுக்கு அதிகமான மகிமையிலே இருந்தவர் தான் இயேசு. என தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் சில வசனங்கள் வாசிக்கும் போது குமாரனா இயேசு கிறிஸ்து முதல்ல இருந்த மகிமையை பார்க்கும்போது தானியேல் கூட சொப்பனத்தில் பார்க்கிறார். அவர் பலனற்று போய் கீழே விழுகிறார். அப்படிப்பட்ட மகிமையில இருந்த இயேசு சாதாரண மண்ணான மனிதர்களாகிய நம்மை மீட்டு ரட்சிக்க மனு எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஏனென்றால் மாமிசத்திலே பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்ச சாயலானார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் என்றால் மனிதர்கள். அப்போ நம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு இயேசு அந்த பரலோகத்தில் அவருக்கு முதல்ல இருந்த அந்த மகிமையை விட்டவராய் பூலோகத்தில் இறங்கி வந்து பாவிகளாக இருக்கிற மனுக்குலம் முழுவதையும் அவர் ரட்சிப்பிலே வழிநடத்தி அந்த ரட்சிக்கப்பட்டதான எல்லா மனிதனுடைய நாவுகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான உயர்ந்த நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசுக்கு கொடுத்தார் என்று பிலிப்பியரில் நாம் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 6ஆம் அதிகாரம் அல்ல, ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பார்க்கும்போது அவருடைய மகிமையை குறித்து நாம் என்னவென்றால் வாசிக்கும்போது பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தவராய் சாதாரண மனுஷனாக பூமியில் இறங்கி வந்தார். 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது எல்லா மனிதனுடைய நாவும் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு அந்த மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டார். பூலோகத்தில் உலகமெங்கிலும் இப்போது மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இயேசுவை கர்த்தர் என்று மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மகிமையை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். பரலோகத்திலையும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 8ஆம் வசனம், அங்கே தீவட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே வசனங்களை பார்க்கும்போது அதன் மத்தியில் இருந்து இந்த சத்தம் வெளிப்படுகிறது, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. அந்த மகிமையின் அந்த வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டு சதா காலங்களிலும் அதை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராக இருக்கிறார். அப்படியே இந்த நாட்களில் மனிதனை மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமை பாவத்தில் ஜீவிக்கிற மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தவானாக மாற்றி நீதிமானாக மாற்றி அந்த மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க அந்த மகிமையை அடைந்து முடிவில்லாத காலம் வாழும்படிக்கு அதை மனிதனுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. பாவங்கள் கழுவப்படும் போது நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள், பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். இப்படியாகவே அந்த மகிமையிலே வாழுகிற இயேசு இப்போது நம்முடைய இருதயங்களிலே வாழுகிறார். இருதயத்தில் அவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரகாசத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை எப்போதும் மகிமைப்படுத்துகிறார்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று. அதுபோல மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதான பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், அதை குறித்து பார்க்கும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இயேசு எப்படி இருக்கிறாரோ அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் அவரை போல இருப்பார்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்.
அப்படியே அந்த மகிமையை மனிதனுக்கு தரும்படிக்குதான் அவர் மனு உருவெடுத்த உலகத்திலே மனுஷனாக வந்தார். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவ வழியில் நடக்கிற எல்லாரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அந்த மகிமை சோத்திரம் நித்திய கன மகிமை. அது நித்தியமாக கொடுக்கப்படுகிறது, நித்தியமாக. அப்படியே கொஞ்சங்கால பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி மகிமையிலே நடத்துவாராக என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையை மனிதனுக்கு தரத்தக்கதாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் மனுஷனாக வந்து மனுஷனை மீட்டு ரட்சித்து அந்த மகிமைக்குள்ளே வழி நடத்துகிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற யாராகிலும் இன்னும் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசுவை சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெறாதவர்கள் பாவ அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தாலே கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், நீதிமான்களாக மாற்றுகிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துகிற கர்த்தர் வரப்போகிறார். மகிமையிலே தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு அவர் மத்திய மகனிலே வரப்போகிறார். மகிமை பொருந்தினவராய் அந்த மகிமை பொருந்தவராகி இயேசுவை சந்திக்கும்படியாக நாம் யாவரும் ஆயத்தமாகவும் இந்த வசனங்களால் கர்த்தர் நம் யாவரையும் அந்த மகிமையின் ராஜ்யத்தில் மகிமைக்குள்ளாக அந்த வெளிச்சத்தின் நாட்டில் நான் என்றும் வெளிச்சமாய் பிரகாசிக்கத்தக்கதாக நாம் அதுக்கென்று ஆயத்தப்படுத்துவாரா.